வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேபாளத்தில் கலவரங்கள் நீடிக்கும் நிலையில் ஆட்சியை கையில் எடுத்தது ராணுவம். வன்முறை உள்ளிட்ட அசாதாரண சூழலை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவம் நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி நேபாள ராணுவ தளபதி அழைப்பு. நாட்டில் அமைதி, பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை திரும்ப வேண்டும் என கோரிக்கை. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தால் டெல்லி, காத்மாண்டு இடையே விமான சேவை ரத்து. இண்டிகோ, நேபாள ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் தங்களது சேவையை நிறுத்துவதாக அறிவிப்பு. நேபாளத்தில் பதற்றம் நிலவி வருவதால் இந்தியர்களுக்கு உதவி எண்களை அறிவித்தது இந்திய தூதரகம். காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் என வெளியுறவுத்துறை அறிவிப்பு. கட்டுக்கடங்காத வன்முறை நீடித்து வரும் நிலையில் நேபாளத்தில் அமைதி திரும்புவது முக்கியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். கலவரத்தில் இளம் வயதினர் பலர் உயிரிழந்து இருப்பது வேதனை அளிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. எனது சிறந்த நண்பன் மோடியுடன் பேச ஆவலாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராகிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். வரும் 12ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அவரின் பொது வாழ்விற்கும் தொடர் அர்ப்பணிப்போடு ஆற்றிய மக்கள் சேவைக்கும் சிறந்த அங்கீகாரம் எனவும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதி. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி இவை இரண்டுமே ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் எனவும் கருத்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முடிவுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சுதர்ஷன் ரெட்டி பதிவு. சித்தாந்த ரீதியிலான போராட்டம் மேலும் வலிமையடையும் தொடரும் எனவும் உறுதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி 2026 தேர்தலிலும் பிரதிபலிக்கும். சி.பி. ராதாகிருஷ்ணனின் வெற்றியை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நிகழ்ச்சி. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பதே பாஜகவின் ஜனநாயக விரோத நடவடிக்கையின் அப்பட்டமான வெளிப்பாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை. மாநிலத்தில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல். தேர்தல்னு வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் 1 கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம்.
சட்டப்பேரவை தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்களிடையே அரசுக்கு இருக்கும் ஆதரவை தேர்தல் வரை எடுத்து சென்று அறுவடை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு. திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்தும் தொடங்கப்பட்ட தொழில்கள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக தற்போதைய நிலையை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொன்னாலும் புரிய போவதில்லை, சொந்தமாகவும் தெரிந்து கொள்ள போவதில்லை. வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மட்டும் விளங்கி விடுமா என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. ஏழைகளை வதைக்கும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் ஏழைகளை குறிவைத்து கிட்னி திருட்டு அரங்கேறி வருவதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. அதிமுக வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன். டெல்லியில் இருந்து கோவை திரும்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். செங்கோட்டையனின் எண்ணம் வெற்றி பெறட்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் தன்னிடம் பேசியதாகவும் பேட்டி. முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமியை மாற்றினால் என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் வர தயார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவசியம் தேவை. மதுரையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. நாளை டெல்லி செல்ல உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தகவல். செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் நயினார் டெல்லி செல்வதால் பரபரப்பு. கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவை கபளீகரம் செய்ய பாஜக முயற்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. மத்திய பாஜக அரசின் அடையாளம் அடுக்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம். காஞ்சிபுரத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இல்லாமல் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முடியாது. அனைவரும் எதிர்பார்க்கும் சிறப்பான கூட்டணி அமையும் எனவும் பிரேமலதா பேச்சு. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தவிக தலைவர் விஜய்க்கு அனுமதி. வாகனத்தில் நின்றபடி பேசுவதற்கு மட்டுமே போலீசார் அனுமதி அளித்துள்ளதாக தகவல். திமுக அரசியல் எதிரி என கூறும் தவிக தலைவர் விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என அண்ணாமலை அறிவுரை. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் மக்களை பார்ப்பேன், வார நாட்களில் பார்க்க மாட்டேன் என்பது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிக்கு அழகல்ல என கருத்து. டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வரி முறைகேடு நடைபெற்றதாக புகார். மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பெண் ஒப்பந்த ஊழியர் உள்ளிட்ட மேலும் 4 பேர் கைது.
மதுரையில் கிரஷர் குவாரிக்கு அனுமதி வழங்க 70,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம். மதுரை தெற்கு வட்டாட்சியர் ராஜபாண்டியன் மற்றும் அவரது ஓட்டுநர் ஆகிய 2 பேர் கைது. குளித்தலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலை துண்டிப்பு. பீரிட்டு வெளியேறிய தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்து குளம் போல் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சங்கர நாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. கோவை, நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மழை வெள்ள பேரிடரால் உருக்குலைந்த இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வெள்ள சேதம் தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்ட பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. (2026) T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த ICC திட்டம் என தகவல். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் இலங்கை கொழும்பு மைதானத்தில் நடத்தவும் முடிவு. தனக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்துவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி பேட்டி.